நண்பர்களுக்கு வணக்கம். நான் ராஜ்குமார். இது கேஎல் ஸ்பைசஸ். கேஎல் ஸ்பைசஸில் ஒரு தரமான ஆஃபர் இறக்கியிருக்கோங்க. இங்கே இருக்கிற 12 பொருள் மொத்த விலையுமே 1000 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோங்க. அதுவும் இந்த நியூ இயர் பொங்கல் ஆஃபருங்க. பொங்கல் வரைக்கும் தான் அந்த ஆஃபரு, முந்திக்கங்க. ஒவ்வொரு பொருளும் தரமான பொருளுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம உழவனின் குரலில் போனீங்க அப்படின்னா எங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புது சேனலு யாரா எவர்றான்றது ஒரு டவுட் வரும். நீங்கள் எங்களை பற்றி போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் இது கேரளாங்க, அதுலேருந்து நாங்கள் ஃபார்மருங்க. ஸோ தமிழ்காரங்க ஃபார்மர் தான். இங்கே எங்கள் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் எங்கள் இதுலேருந்து விளையிறது நாங்கள் அங்கேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி இது என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு, நம்ம தோட்டத்து மிளகுங்க, கேரளா மிளகு 200 கிராம். இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க, மரத்துலேருந்து எடுக்கக்கூடியது 50 கிராம். சோம்பு 100 கிராம். பட்டை சுருள் பட்டைங்க 100 கிராம். பாதாம் 100 கிராம். முந்திரி 100 கிராம். நட்சத்திரம் சோம்பு அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க, அது 50 கிராம். சீரகம் 100 கிராம். பிரியாணி இலை 50 கிராம். ஒரிஜினல் கசகசா அது ஒரு 50 கிராம். கிராம்பு, இங்கே கேரளா கிராம்பு 50 கிராம். இங்கே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச ஏலக்காய் 50 கிராம். ஸோ மொத்த அளவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோங்க. கரெக்டாக 1 கிலோங்க. மொத்த விலையுமே 1000 ரூபா தாங்க. வேணுங்கிறவங்க எங்கள் நம்பர் டிஸ்பிளேயில் வருது, கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இது மட்டும் கிடையாதுங்க, உங்களோட அளவும் மாறுபட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டரில் வந்து பண்ணிக்கலாம். எங்ககிட்ட நிறைய காம்போ ஆஃபர் இருக்குது. அது போக தனியாகவும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவோம். ஃபுல் டீட்டெயில்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.